அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கலெக்ட் ரிக்வயர்மெண்ட்ஸில் இருக்கிற அடுத்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸான டெசிஷன் மேக்கிங். இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிறனால முதல்ல ஓவர்வியூவில் தான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பை த வே, டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. பட் பிம்பாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைமர்லி 3 டெசிஷன் மேக்கிங் மெத்தடை பற்றி தான் பேசுகிறோம். என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று நான் பார்க்கலாம். நம்பர் 1 மெத்தட் ஓட்டிங், ரெண்டாவது ஆட்டோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங், அதுக்கு அடுத்தது மல்டி க்ரைட்டீரியா டெசிஷன் அனாலிசிஸ். ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல ஓட்டிங். ஓட்டிங் அப்படிங்கிறதுக்கு எந்த ஸ்பெஷல் இன்ட்ரடக்ஷனும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட ஈரோட்டில் எலெக்ஷன் முடிஞ்சது. ரைட், ஓட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் டெக்னிக். அதாவது நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து டெசிஷன் எடுக்கிற மெத்தடுக்கு பேர் ஓட்டிங் சொல்லலாம். இதில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆல்டர்னேட் இருக்கும். அதிலிருந்து ஏதோ ஒன்று மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஓட்டிங்கில் மல்டிபிள் டெக்னிக்ஸ் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஓட்டிங்லேயே மல்டிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஓட்டிங் சொல்கிறத விட ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஃபைனலாக யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. தட்ஸ் வாட் ஐ மென்ட். முதல் மெத்தடுக்கு பேர் யுனானிமிட்டி. யுனானிமிட்டி அப்படின்னா தமிழில் எல்லோரும் ஒப்புக்கொள்வது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லோருமே அந்த டெசிஷனுக்கு ஒத்துக்கணும். ஒருத்தர் நோ அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த டெசிஷன் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படாது. எல்லோரும் ஒத்துக்கிற வரைக்கும் கண்டிப்பாக டிஸ்கஷன் நடக்கும். இதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷில் 1940s 1950s நினைக்கிறேன், அந்த வாக்கில் வந்த ஒரு படம் இருக்குது, 12 Angry Men அப்படின்னு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள். அந்த படத்தில் ஒரு சின்ன பையன் கொலை பண்ணிட்டதா எல்லோரும் நம்புவாங்க. இருந்தாலும் ஒரு 12 பேர் கொண்ட ஒரு ஜூரி குழு உண்மையிலேயே அந்த பையன்தான் கொலை பண்ணானா அப்படின்றத முடிவு பண்ண சொல்லி அவங்களோட டெசிஷனுக்கு விட்டுருவாங்க. அதில் 11 பேர் ஒத்துப்பாங்க, ஆமாம் இந்த பையன்தான் பண்ணா அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் மட்டும் இல்லை இந்த பையன் பண்ணல அப்படின்னு சொல்லுவார். யூஸ்வலான மெத்தடாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், 11 பேர் மோஸ்ட்லி எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, அதனால் அந்த டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு போகாமல் யுனானிமஸாக எல்லோரும் ஒப்புக்கொள்ளதுக்கு அப்புறம்தான் அந்த டெசிஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், டைம் கிடைக்கும்போது பாருங்கள். ரைட், ஸோ கம்மிங் பேக் டு அவர் டாபிக், யுனானிமிட்டி அப்படிங்கும்போது இந்த படத்தில் வந்தது போல் ஒரு 12 பேர் இருக்காங்கன்னா 12 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த டெசிஷன் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். அதுக்கு அடுத்தது மெஜாரிட்டி. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மூர் வழக்கத்தில் மெஜாரிட்டி அப்படின்னு மீன் பண்ணுறது யாருக்கு அதிக ஓட்டு கிடைச்சதோ அவங்கள மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் லிட்ரல் மீனிங் மெஜாரிட்டிக்கு என்ன அர்த்தம்னா, யாருக்கு 50% மேலே சப்போர்ட் கிடைச்சதோ அவங்கள தான் மெஜாரிட்டின்னு சொல்லணும். சரி ப்ரோ, அப்படின்னா நம்ம ஊரில் சொல்கிற மெஜாரிட்டி அதை ஆக்சுவலாக எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் ப்ளூராலிட்டி. ஒரு உதாரணம் பார்த்துலாமே, பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். 3 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இதில் பர்சன் ஏக்கு 40% ஓட்டு கிடைக்குது, பர்சன் பிக்கு 35%, பர்சன் சிக்கு 25% வச்சுப்போம். இங்கே யாருக்கு அதிக ஓட்டு விழுந்தது, பர்சன் ஏ. எவ்வளோ பர்சன்டேஜ், 40%. இதை இங்கே மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடாது, ப்ளூராலிட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ 40% ஓட்டு கிடைச்ச அவர் தான் வின்னர். இங்கே நம்ம மெஜாரிட்டி, அதாவது ஆஸ் பர் த டெஃபினேஷன் மெஜாரிட்டினா 50%, அதுக்கு நமக்கு கிடைக்கல. அப்படி இருந்தாலும் ப்ளூராலிட்டி வழி பார்க்கும்போது ஏ அவர் தான் வின்னர். ரைட், இதுக்கு அடுத்த மெத்தடுக்கு பேர் ஃபிஸ்ட் ஆஃப் 5. இது அஜைல் என்வரான்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப காமனான மெத்தட். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு டெசிஷனை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய 5 விரலையும் காட்டணும், அதாவது ஸ்ட்ராங்லி சப்போர்ட். இல்லைங்க நான் 50-50 அப்படின்னா 3 விரலை காமிக்கணும். நான் அந்த டெசிஷனுக்கெலாம் சப்போர்ட் பண்ணலப்பா அப்படின்னா 1 விரலை காமிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, நீங்கள் ஏன் அந்த டெசிஷனுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறத யார் அந்த டெசிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஒன்று நீங்கள் அவர் உங்களோட வழிக்கு கொண்டு வரணும், அல்லது அவர் உங்களை அவரோட வழிக்கு கொண்டு வருவார். ஸோ இட் இஸ் தட் சிம்பிள். அதுக்கு அடுத்தது ஆட்டோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங். ஒரு சுச்சுவேஷன் யோசிங்களேன், நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஆன் பிஹாஃப் ஆஃப் த என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஆட்டோக்ராட்டிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதில் என்ன நடக்குன்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஹோல் குரூப் ஒரு பர்சன் டெசிஷன் எடுப்பார். இன் தியரி பார்க்கும்போது இது பெட்டர் மெத்தட் அப்படின்னு தோணலாம். ஆனால் சில நேரங்களில் இதுக்கான நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்கக்கூடும். இதுக்கான எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அதுக்கு அடுத்தது மல்டி க்ரைட்டீரியா டெசிஷன் அனாலிசிஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே இன் டீட்டெயில்டாக பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் எபிசோட் 1 பார்ட் 1 பேசியிருக்கோம். அதை இங்கே திரும்ப ரிப்பீட் பண்ணி உங்களை போர் அடிக்க விரும்பல. லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் வி ஹாவ் when it comes to கலெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸோட டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸான டெசிஷன் மேக்கிங். அடுத்த எபிசோடில் டேட்டா ரெப்ரசன்டேஷனை பற்றி பேசுவோம். பாய்.